கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம். தற்போது நாம் 2019 வருடம் மார்ச் மாதத்தின் மாத ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். அதற்கு முன் இந்த மார்ச் மாதத்தில் என்ன விசேஷ நாட்கள் இருக்கின்றன என்பதையும் சற்று பார்ப்போம். இந்த மார்ச் மாதம் மாசி மாதத்தின் 17ஆம் தேதி தமிழுக்கு மாசி மாதத்தின் 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி மாதம் 17ஆம் தேதி முடிய 31 நாட்கள் கொண்டதாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி விழா நடைபெறுகிறது. ஒவ்வொரு சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி விழா 4 கால பூஜையுடன் விசேஷமாக நடைபெறும். அடுத்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு, விடிந்தால் 6ஆம் தேதி புதன்கிழமை சர்வ அமாவாசை இரவு நடைபெறுகிறது. அமாவாசை பூஜை செவ்வாய்க்கிழமை இரவு, விடிந்தால் புதன்கிழமை. அந்த இரவு நேரத்தில் அமாவாசை வழிபாடுகள், இரவு சார்ந்த வழிபாடுகள், இரவு பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை வாஸ்து நாள். வீடு மனை கட்டடங்களுக்குரிய வாஸ்து நாள், விசேஷமான வாஸ்து நாள் நடைமுறைக்கு வருகிறது. அந்த வாஸ்து நாளில் வீடு மனை சம்பந்தப்பட்ட கட்டடப் பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளலாம். அடுத்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி பங்குனி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காருடையன் நோன்பு நடைமுறைக்கு வருகிறது. பங்குனி மாதம் 1 தேதி காருடையன் நோன்பு. அதற்கு முன்பு மாசி மாதம் கடைசி நாள் இரவு நேரத்தில் காருடையன் நோன்பு கடைபிடித்து பங்குனி மாதம் 1 தேதி மார்ச் 15 வெள்ளிக்கிழமை பகலில் காருடையன் நோன்பு பெண்கள் மூலம் கடைபிடிக்கப்படும். அடுத்து மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலை 10:45 முதல் பௌர்ணமி திதி நடைமுறைக்கு வருகிறது. மார்ச் 20 புதன்கிழமை காலை 10:45 மணி முதல் பௌர்ணமி நடைமுறைக்கு வரும் பௌர்ணமி இரவு கிரிவலம். திருவண்ணாமலை மற்றும் தற்போது பல ஆலயங்களில் கிரிவலம் நடைபெறுகிறது. அந்த இரவு நேர, மாலை நேர, இரவு நேர, விடிய கிரிவலங்கள் நடைபெறக்கூடிய பௌர்ணமி வழிபாடு செய்யக்கூடிய நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலை 10:45 முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:13 வரை பௌர்ணமி தேதி நடைமுறையில் இருக்கிறது. அடுத்து மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பங்குனி உத்திரம். முருகப்பெருமான் ஆலயங்களிலும் மற்றும் உள்ள இந்து மகா அனைத்து சன்னதிகளிலும் காவடி உற்சவங்கள் நடைபெறும் பங்குனி உத்திரம் பெருவிழா அந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி. அடுத்து தற்போது 12 ராசிகளுக்கும் இந்த மாதம் ராசி பலன்களை சற்று விளக்கமாக விரிவாக பார்ப்போம். இந்த மார்ச் மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது. இந்த மார்ச் மாதத்தில் 8 கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சி நடைமுறைக்கு வருகிறது. 8 கிரகங்கள்: புத பகவானுடைய கிரக பெயர்ச்சி, ராகு கேது கிரக பெயர்ச்சி, குரு அதிசார பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி என 8 கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சி நடைமுறைக்கு வருகிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 7ஆம் தேதி ராகு கேது பகவான் கிரக பெயர்ச்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பகவானுடைய கிரக பெயர்ச்சி. ராகு கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அடுத்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி புதன் பகவான் மீனராசியிலிருந்து வக்ர ரீதியாக வக்ர கோச்சாரத்தின்படி கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் 29ஆம் தேதி குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாக விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக 8 கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சி இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் நடைமுறைக்கு வருகிறது. அந்த 8 கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சி என்பது மிக விசேஷமான ஒரு அமைப்பு. ஒவ்வொரு மாதமும் அத்தனை மாதங்களிலும் இந்த 8 கிரகங்கள் கிரக பெயர்ச்சி அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் நடைபெறக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள், 8 விதமான கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சிகள் தமிழக அளவில், உலக அளவில், இந்திய அளவில் மற்றும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை மற்றும் மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வகையில் இந்த 8 கிரகங்களுக்கு உட்பட்ட கிரக பெயர்ச்சி மற்றும் சந்திர பகவான் 2.5 நாட்களுக்கு ஒருக்க அடுத்தடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் மட்டும்தான் இந்த மாதம் தனுசு ராசியில் நிரந்தரமாக இருக்கிறார். மற்ற அனைத்து கிரகங்களும் கிரக பெயர்ச்சி உள்ளாகின்றன.
மேசராசி அன்பர்களுக்கு தற்போது மேஷ வீட்டிலேயே செவ்வாய் தன்னுடைய ராசி அதிபதியான செவ்வாய் மேஷ வீட்டிலே இருக்கிறார். அந்த வகையில் மேசராசிக்கு தற்போது கூடுதல் தகுதி உயர்வு, தன்னம்பிக்கை, முயற்சி, செல்வாக்கு, செல்வ பெருக்கு, அதிகாரம், துணிச்சல், தைரியம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது, இது போன்ற காரியங்களெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அடுத்து குடும்பஸ்தானத்தில் கிரகம் கிடையாது, குருவோட பார்வை குடும்பஸ்தானத்திற்கு அமைகிறது. மேசராசிக்கு 8இல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ரிஷப வீட்டுக்கு அமைவதால் குடும்பஸ்தானத்திற்கு அமைகிறது மேசராசிக்கு. இந்த குருவுடைய கோச்சாரத்தை பொறுத்தவரை மேசராசியை பொறுத்தவரை 9ஆம் அதிபதி 8இல் இருப்பது சற்று பலவீனம். அதே நேரத்தில் மேசராசிக்கு 12ஆம் அதிபதியான குரு பகவான் 8இல் இருப்பது, 12ஆம் அதிபதி 8இல் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அந்த குடும்பஸ்தானத்தை விபரீத ராஜயோகம் பெற்ற குரு பகவான் பார்ப்பது குடும்ப உறுப்பினர்களுக்குள் புது வகையான முன்னேற்றம் உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு கூடுதல் பண வரவு, திடீர் பண வரவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் மேஷராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் உழவுவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், வருமானம் சார்ந்த முன்னேற்றங்களும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூகமாக சில பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். அந்த அளவுக்கு இந்த குடும்பஸ்தானம் பாதுகாப்பாக யோகமாக இருக்கிறது. அடுத்து மேஷ வீட்டிற்கு 3ஆம் இடமான மிதுன வீட்டில் மார்ச் 6ஆம் தேதிக்கு 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு வந்து அமர்கிறார். அதற்கு முன் அந்த 3ஆம் வீட்டை சனி பகவான் தன்னுடைய பார்வையால் பார்த்து கொண்டிருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு கேது பகவானும் தன்னுடைய பார்வையால் மிதுன வீட்டை பார்வை செய்கிறார். அந்த வகையில் 3ஆம் இடத்தை பொறுத்தவரை கூடுதல் தகுதி, தன்னம்பிக்கை, முன்னேற்றம் எல்லாம் உண்டாகும். புதிய விஷயங்களில் ஈடுபட்டு காரிய அனுகூலங்கள், காரிய ஸ்திதிகளெல்லாம் ஏற்படும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு தைரியமாக சில விஷயங்களில் ஈடுபட்டு நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து மேஷ வீட்டிற்கு 4ஆம் இடத்தில் கிரகம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரையும் ராகு பகவான் இருக்கிறார். அதன் பிறகு 7ஆம் தேதி பயிற்சியடைந்து ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறார். இந்த 7ஆம் தேதி வரையிலும் சில முடிவுகள் எடுப்பதில் தயக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு பயிற்சி நடைபெறுவதால் அந்த ராகு தயக்கங்கள் நீங்கி புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகளாம் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் கோச்சார ரீதியாக மிகவும் விசேஷமான இடங்களில் பயணம் செய்வதால் மற்றும் குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகங்கள்லாம் அடிக்கடி உண்டாவதால் இந்த மேஷராசிக்கு புதிய சிந்தனைகள் மூலம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும், தொழில் சார்ந்த அணுகுமுறைகளும், முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கல்வி சார்ந்த வகையில் சில முன்னேற்றங்கள் அனுபவிக்கலாம். மேஷராசிக்கு 5ஆம் வீடு சிம்ம வீட்டில் எந்த கிரகமும் இல்லை, இந்த மாதத்தில் உழவவில்லை. சிம்ம வீட்டில் அடிக்கடி அந்த சந்திர பகவான் மட்டும் 2.5 நாட்களுக்கு ஒருக்க 2.5 நாட்கள் உழவுவார். அந்த சிம்ம வீட்டில் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தரம் முதல் பாதத்தில். அதுவும் ஒரு முறை தான் உழவுகிறார். ஒரு 2.5 நாட்கள் மட்டும்தான் சிம்ம வீட்டில் சந்திர பகவான் உழவுகிறார். மற்றபடி எந்த கிரகங்களும் அந்த வீட்டில் இல்லை. அதே நேரத்தில் கிரக பார்வைகள் இருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து கிரக பார்வைகள் இருக்கிறது. மேலும் சிம்ம வீட்டில் எந்த கிரகம் உழவாமலும், சிம்ம வீட்டை எந்த கிரகமும் பார்க்காமலும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சிம்ம வீடு முழுக்க சுத்தமாக இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த வகையில் மேஷராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் மார்ச் 14க்கு பயிற்சியாகி விரயஸ்தானத்திற்கு போவதால் சுற்று வட்டாரம், பழகிய வட்டத்தில் கூடுதல் பழகிய நண்பர்களுக்காக கூடுதல் செலவினங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட கூடுதல் செலவுகள் உண்டாவதற்கும், அரசு தரப்பு அரசாங்கம் சார்ந்த வகையில் செலவுகள் உண்டாவதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உள்ளூர் மக்களுக்காக, தெரிந்தவர்களுக்காகவும் கூடுதல் செலவுகள் உண்டாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 10ஆம் அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் கூடுதல் நன்மைகள், தொழில் சார்ந்த அனுகூலங்கள், நிரந்தர தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 11ஆம் இடம் மேஷ வீட்டுக்கு 14ஆம் இடம் கும்ப வீட்டில் மார்ச் 14ஆம் தேதி வரை சூரிய பகவான் உழவுகிறார். இந்த சூரியனுடைய கோச்சாரம் அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசு ஊழியர்கள் சார்ந்த அனுகூலங்கள் மற்றும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களாலெல்லாம் கூடுதல் நன்மைகளாம் உண்டாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த வருமானத்தை பொறுத்தவரையும் அன்றாடம் தொழில் சார்ந்த வருமானம், வரவு செலவு பார்க்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானம் உண்டாகும். தினசரி சம்பாத்தியம் செய்கிறவர்களுக்கு மாலை நேர வேலை அல்லது காலை நேர வேலை, பகுதி நேர வேலைகள், தினசரி சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு கூடுதல் வருமானம், இதுவரையும் இல்லாத ஒரு வருமானம் மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை ஏற்படும். மாதாந்திர சம்பளம் வாங்குபவர்களுக்கும் கூடுதல் வருமானம் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் இந்த தினசரி சம்பாத்தியம் செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம், எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானம், இரட்டிப்பு வருமானம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
அடுத்து விரயஸ்தானம் 12ஆம் இடத்தில், மேஷராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் மார்ச் 14க்கு பிறகு உலவுகிறார். மார்ச் 14 வரை புத பகவான் அங்கு வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் உலவுகிறார். இந்த புத பகவான் உலவுவது ஜாதகத்திற்கு விரயங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், உடல் உறுப்புகளால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல் மேஷராசி அதிபதியான செவ்வாய் பலமாக யோகமாக ஆட்சி யோகத்துடன் ருஷக யோகத்துடன் இருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்கள் யாருக்காவது அந்த மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது நேரம் ஏற்படும். யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் யோசித்து செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் நடப்பதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மார்ச் மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்குரிய பரிகாரங்களாக முருகப்பெருமான் வழிபாடு பரிந்துரை செய்யப்படுகிறது. முருகப்பெருமான் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்திற்கோ அல்லது வேறொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய சன்னதிக்கோ சென்று முருகப்பெருமான் சார்ந்த அபிஷேக வழிபாடு, அர்ச்சனை சார்ந்த வழிபாடுகளை செய்து கொண்டால் மேஷராசிக்காரர்கள் கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்று வாழ்த்துகிறோம்.